திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் மர்ம உருவம் ஒன்று சுற்றி வருவதாக புரளியை கிளப்பி பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தி வரும் கும்பல் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஏஐ மூலம் புகைப்படங்களை உருவாக்கி பீதியை கிளப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் வேன் ஓட்டுநர் ஒருவர் இரவில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது கும்மிருட்டு நேரத்தில் சாலையின் நடுவே கருப்பு உடையணிந்து கையில் கம்பு ஒன்றை வைத்துக்கொண்டு வாகனத்தை மறைத்தபடி நின்றிருக்கிறார். திடீரென அந்த உருவம் வேன் டிரைவரை தாக்கியதாகவும் அதனால் தான் பலத்த காயமடைந்ததாகவும் கூறி மறுநாள் ஊர் முழுவதும் பேச்சாக இருந்துள்ளது. வேன் டிரைவரும் தான் அந்த உருவத்தை பார்த்ததாகவும் தனது வேனில் பொருத்தப்பட்டுள்ள கேமராவில் அந்த உருவம் பதிவாகி உள்ளதாகவும் கூறி பீதியை கிளப்பியிருக்கிறார். அதன் பின் பலரும் அந்த உருவத்தை பார்த்ததாகவும் தங்களும் தாக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றனர். சமூக வலைத்தளங்களில் அந்த கருப்பு உருவம் பேய் போன்ற நீளமான நகங்களுடன் மங்கலான வடிவத்தில் பதிவாகியிருப்பது போன்ற புகைப்படங்களும் பரவ ஆரம்பித்தன. சில புகைப்படங்களில் இளைஞர்களின் முதுகில் காயங்கள் இருப்பது போன்றும் இரவு நேர மர்ம தாக்குதலில் வெட்டு காயங்கள் அடைந்திருப்பது போன்றும் பரவ ஆரம்பித்தன. மேலும் இரவு நேரங்களில் மர்மமான உருவங்கள் நடமாடுவது போன்ற மங்கலான புகைப்படங்களும் பகிரப்பட்டிருந்தன. இதனால் ஊருக்குள் பலரும் இரவு நேரத்தில் வெளியே வரவே பயந்துள்ளனர். இரவு வேலைக்கு செல்பவர்கள் கூட அச்சத்தில் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இரவானால் பக்கத்தில் இருக்கும் கடைக்கு செல்லக்கூட மக்கள் பயப்பட ஆரம்பித்துள்ளனர். தெருக்களில் யாசகம் பெற்று சுற்றித் திரியும் வட மாநில நபர்களை பார்த்தாலே பொதுமக்கள் மிரட்சியுடன் ஒதுங்கிச் செல்கின்றனர். இதையெல்லாம் நம்பாத இளைஞர்கள் சிலர் அந்த புகைப்படங்கள் அனைத்தும் ஏஐயால் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் என்பதை நிரூபித்துள்ளனர். தங்களது புகைப்படங்கள் மற்றும் உறவினர்களின் புகைப்படங்களை அதே போன்ற கருப்பு உருவங்களைப் போல மாற்றி அவையெல்லாம் போலி என்பதை நிரூபித்துள்ளனர். இதனால் தற்பொழுது அந்த பகுதி மக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு கையில் ஒரு தப்பு வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு நபர் நம்ம ஊருக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறாங்கிறதே டவுட்டு தான் நம்ம பகுதியில். ஃபோட்டோ சாட்ஜிபிடியில் போட்டுட்டு இது மாதிரி ஒரு புகைப்படம் இருக்குது, இந்த புகைப்படம் எடிட் பண்ணப்பட்டதா இல்லை உண்மையிலேயே ஃபோட்டோ எடுத்ததா அப்படின்னு கேட்கும்போது அது சந்தேகத்துக்குரியதுங்கிறத எனக்கு ரிப்ளை பண்ணுச்சு. அப்படி பார்க்கும்பொழுது இது எடிட் பண்ண ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நான் இவங்களை நம்ப வைக்கிறதுக்காக என்ன பண்ணேன், அவங்க கூட நிற்கிற மாதிரியே நான் சாட்ஜிபிடியில் போட்டு பார்த்தேன். இந்த மாதிரியான எந்த ஒரு உருவத்துக்குரிய ஆள் வளையப்பட்டில் இல்லை. 6 மணிக்கெல்லாம் வீட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இடையில எந்த சவுண்டு வந்தாலுமே வீட்டை திறக்க ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆடு மாடு எல்லாமே வெளியில் கட்டி கிடக்குது. ஆனால் அது போனாலும் பரவாயில்ல, நம்ம நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே இருந்தோம். அப்புறம் ஏஐ மூலியமாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்கள் ஊர் பசங்க ரெடி பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் ஊர் மக்கள் பயப்படாமல் வெளியில் வராங்க. அதே மாதிரி எல்லா ஊர் மக்களும் பயப்படாதீங்க. அதே அந்த லெவலில் தான் பார்த்தாங்க. வண்டி கேமராவில் பதிவாயிருக்கு. அவருக்கு ஃபோட்டோ எடுத்தாராம். அவர் அடுத்த நாள் எங்களை துணைக்கு கூப்பிட்டாரு. நாங்கள் 3 பேர் கொண்டு போய் சமுத்திரத்தில் கொண்டு போய் விட்டு வந்தோம். நாங்கள் அதுக்கப்புறம் அவங்க நிறைய இடத்துல பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டாக இப்போ 4 days தாங்க. ஸோ சுக்காம்பில் பார்த்தேன்னு சொன்னாங்க. அது மொபைல் கடை ராஜா மொபைல் கடை காலகரப்பில். அவர் ஏன்னா உண்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் அவர் பேயெல்லாம் இல்லை, மனுஷன் தான். அவர் இதுபோன்ற போலியான பீதியை உருவாக்கி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தும் நபர்களை கண்டறிந்து போலீசார் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மணப்பாறை பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.